ரொம்ப இனிப்பாக ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கிற கருப்பு உளுந்தங்களியை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஆம்பளைங்களுக்கு அவங்களும் சாப்பிட்டாலும் அவங்களுடைய எலும்புகளுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எப்படி ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. என்னடா புயலில் கிச்சன்லாம் சுத்தமாக உடஞ்சி போச்சு, ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு வீடியோ போட்டிருந்தீங்க. எப்படி ரெசிபி? அதுக்காக நம்ம ரெசிபி பண்ண முடியாமல் இருக்க முடியுமாங்க? இருக்கிற இடத்த நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இதை நம்ம பண்ணுறோம். ஒரு சிரட்டை கருப்பட்டியை நல்லா செத்தி அதை நான் எடுத்து ஒரு டம்ளரில் நான் அளந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இருப்பு சட்டியில் சேர்த்துக்கிறேன். அதோட 2.5 டம்ளர் நான் தண்ணியையும் அதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு பாகுபதம்லாம் நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல. இது நம்ம நல்லா கொதிக்க வச்சு கரைய வைக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கருப்பட்டியில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஈஸியாகவும் இது கரைஞ்சிறதுக்கும் வசதியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் பச்சை அரிசியை நான் அளந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டம்ளர் கருப்பு உளுந்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்சியில் இப்படி ஃபைனாக நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அதை போட்டு நல்லா சலிச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா சலித்து இப்படி எடுத்துக்கிட்டு இதையும் ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருப்பட்டி தண்ணியை, அதை நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஊற்றினோடனே இது நல்ல கொதி வரும். நல்ல கொதி வர டயத்தில் நம்ம திரிச்சு வச்சுருந்த நம்ம அந்த அரிசியும் உளுந்தும் இருக்குது இல்லையா, அதை நான் எடுத்து 1 டம்ளர் அளந்து அதை நான் அதில் ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் லம்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரண்டியில் கூட கிண்ட முடியும். ஆனால் இந்த மாதிரி விஸ்கில் போட்டு பண்ணும்போது ஒரு லம்ஸு கூட ஃபார்ம் ஆகாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிட முடியும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை 1/4 டம்ளர் அளந்து நான் களியில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னடா அது இவ்வளோ ஆயிலு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணும். நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சரி, இப்போ நான் கொஞ்சமாக கையில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதை நல்லா தேய்ச்சி கொஞ்சமாக அப்படியே அல்வா மாதிரி எடுத்து கையில் நல்லா உருட்டி தட்டோ வாழை இலையோ அதில் போட்டு நல்லா அப்படி உருட்டி ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குழியை பறித்து லேசாக அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படி எடுத்து தொட்டு சாப்பிட்டா இது உடம்புக்கு மட்டும் இல்லை, நாக்குக்கும் அவ்வளோ ரம்யமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிடுங்க.